நியூஸ் 7 தமிழின் வைகறை செய்திகள் மீண்டும் தொடர்கின்றது. தொடர்ந்து நாம் மற்ற செய்திகளையும் நாம் பார்க்கலாம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் அமிர்தகுமார் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பிரச்சனைகள் தீராத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்று எச்சரித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடந்த 4 மாதங்களாக பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் பெறாமல் மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் நிச்சயமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி உடனடியாக IAS அதிகாரிகளை எல்லாம் அழைத்து ஒரு தற்காலிக தீர்வாக ஒரு தொகையை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்தின் சார்பாக விரைவில் ஓய்வூதியம் தொடர்பாக இன்னும் சொல்ல போனால் பழைய ஓய்வூதிய திட்டமும் எங்களுக்கு தேவையில்லை, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமும் தேவையில்லை. நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தவாறு 1/4/2003 முன்பு இருந்த வரியை பழைய ஓய்வூதிய திட்டத்தினை எங்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்.